தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள் மாணிக்கம். வங்கக்கடல்ல ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகே மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் ஒரு நுழைவந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது அடுத்த இருக்கக்கூடிய 2 தினங்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திராவுக்கும் அதில் ஒட்டிருக்கூடிய தெற்கு ஒடிசாவுடைய கடலோர பகுதிகள் அருகே நிலை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதனுடைய நகர்வுக்கு காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு மாறுபட்டிருப்பதாகவும், குறிப்பாக அடுத்த ஒரு 7 நாட்களுக்கு தமிழகத்திற்கு ஓரிரு இடங்களில் மட்டும் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த ஒரு வார காலத்தில் நமக்கு பெரு மழைக்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து வரக்கூடிய 11ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல ஓரிரு இடங்களில் மட்டுமே மழைக்கு லேசான முதல் மிதமான அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவிலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மழைக்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறதுனால நமக்கு வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது எனவும், இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு நம்முடைய வெப்பநிலை இயல்பை ஒட்டி அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வங்கக்கடலில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரைக்கு அருகே இருப்பதனால அது மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மீனவர்கள் வரக்கூடிய 9ஆம் தேதி வரையிலும் இந்த பகுதிகளுக்குள்ளே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. மேலும் வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய வங்கக்கடல், தெற்கு மற்றும் அது வங்கக்கடல்ல சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலையும் இந்த பகுதிகளுக்கும் மீனவர்கள் வரக்கூடிய 9ஆம் தேதி வரையிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க.